ஏமாத்தி என்ன சொல்றாரு, கூட சேர்ந்து நானும் தான் ஏமாந்து நிற்கிறேன்றது அவருக்கு முதல்ல புரிஞ்சிக்கல. 10 வீடு 20 வீடு வாயில் வந்து ஏதோ ஒன்று அடிச்சு விட வேண்டியதான், எதுவும் தெரியாது. 10 வீடு லிஸ்ட் விட்டானா பார்த்தா நான் இங்கே தூள் தம்புறேன். 10 வீடு இல்லை, 4 வீடு மட்டும் எனக்கு காமி சொல்லணும். என் பேர்லையோ என் பொண்டாட்டி பேர்லையோ யார் பேர்லையோ இருக்குது சார். ஏதோ ஒன்று அவன் ஊரில் எதை சொல்கிறானோ அதை காதில் வாங்கி எதோ ஒன்று பேசியிருந்தா அது சரி வராது. நீங்கள் சொன்னீங்க இவர்கிட்ட வீடு வாங்கும்போது எதிர் வீடு நம்பர் தான், பின்னாடி வீடு நம்பர் தான், இந்த வீடு நம்பர் தான், நீங்கள் தான் இவருக்கு தான் அவன் காமிச்சு நான் இல்லைன்னு சொல்லியே. நீ 10 வீடு நீ இப்போ வெளியே 10 வீடுனால நீ போய் ஒரு வீடு தான் பதில் போடுறீங்க. நீ சொன்னீங்க நீ அதனால ஏதோ ஒன்று 10 15 நாள் அது தெரியாது. இவர் கூட வரும்போது நான் தான் காமிச்சேன்னு சொன்னேன். நான் தான் காமிச்சேன் இல்லையா? நான் தான் காமிச்சேன். அதுதான் இப்போ நீங்கள் சொல்றீங்களே இல்லை இருக்கிறதுக்காக 10 இல்லைன்னு சொல்ல வரேன். 10 இல்லைன்னு சொல்ல வரேன். 4 வீடு தான் இருக்குது, 10 வீடு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? 10 வீடு இல்லை, 4 வீடு இருக்குது. இந்த கலெக்டரேட் வீடோட சேர்த்து 5 இருக்குது. அதெல்லாம் இப்போ கலெக்டரேட் வீடோ கொடுத்துட்டோம். 4 வீடு இருக்கு. ஓகேவா? எத்தனை பிளாட் சொல்லுங்க. நீ எனக்கு கேட்டதுனால டேய் இப்போ நீ விட்டேடா 10 வீடு விட்டேடா எப்படா விட்ட எதை வச்சு சொன்ன? நீ 10 வீடுங்க 30 வீடுக்கு தான் சொன்னேன். 30 வீடு தான். இப்போ நீ பாட்டு சொல்லி நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு காண வேண்டியது. புரியுதா இல்லையா? என்ன விஷயம் அது இருக்கா நீ பேசணும். நீ இப்போ நீ ஏதோ ஒன்று என்ன உழைச்சி போனா அதெல்லாம் நான் கிடையாது. உங்களை எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் கேட்டோம். திரும்பி நான் பேசணும்னா தப்பு தப்பா தான் பேசி இருக்கணும். பிரச்சனை தான் கேட்கல. உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணி எப்படி எத்தனை ரூபா கொடுத்தா? எது கொடுத்தா? என்கிட்ட சீட்டு நீ அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காரு. நான் பேசிட்டு வரேன். 5 நிமிஷம் உட்காந்து இருந்தா நீ டைவர்ட் பண்ணி விட்டுருவேன். அவங்களும் டெக்ஸ்ட் ஆடுவோம், நம்மளும் டெக்ஸ்ட் ஆடுவோம். 5 நிமிஷம் உட்காரு. நீ உட்கார் கோபப்படாத. ஒரு 5 நிமிஷம் உட்கார். நான் பேசுறேன். உன்னை வந்து உங்க துட்டு கேட்கறத பற்றி நான் பேசுறேன். அவள் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது என் வேலை. அது போன் எடுத்துன்னு சொல்றாங்க. இல்ல அது வச்சு போயிடாரு. அப்போ இப்போ இதுதானா பொசிஷன்? எங்களோட பொசிஷன் இதுதானா? இதுதான் இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலை. இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ நான் வெளியில கடன் வாங்கினதும் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கேன். 4 கோடி ரூபா இடத்த கொடுத்து வாங்கியிருக்கேன். இடம் அடமானம் வச்சு வாங்கியிருக்கேன். என்கிட்ட வாங்கியிருக்கேன். வாங்கி 4 கோடி ரூபா வேணா எனக்கு கொடுக்கூடாதுன்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்க முடியும். அது மாதிரி அவ்வளோ கொடுத்துருக்கேன். புத்தகம் உண்டான டீட்டெயிலாக நான் கையில் நோட்டெல்லாம் எடுத்துன்னு வரல. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற பொசிஷன் இதுதான். உங்களுக்கு யாரும் பணம் ஏமாறாமல் கொடுக்குறது நான் என் பொறுப்பு. எனக்கு அதுக்கு டைம் தான் வேணும். டைம் கொடுத்தீங்கன்னா நான் அது என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன். அது எந்த மாற்றமும் இல்லை. இது யாருமே வந்து சோட போனாலாம் கிடையாது. அவர் எனக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு அந்த கேரக்டர் நான் கிடையாது முதல்ல. இப்போ இது கூட நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னாக்கா அவனுக்காக தான் வந்து பேசுகிறேன். இது மாதிரி நாங்கள் எங்கேயும் வெளியே போய் பேசணும் கிடையாது. யார்கிட்டையும் போய் நம்ம நின்றதும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கையும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கிடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க உட்காருங்க புரிஞ்சுக்கிறவங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ 120 17 கோடி ரூபா எப்படி கொடுத்துருவோம் அப்படி தான் கொடுத்துருவோம். இதில் இந்த 4 கோடி ரூபா தான் வந்து 2,4 கோடி ரூபாயிலேருந்து 2,4 கோடி 3,4 கோடி 4,4 கோடி அதுலேருந்து மல்டிபிள் ஆனது தான். இப்போ ஒரு 5 கோடி ரூபா பண்ணியிருக்காருன்னா 5 கோடி ரூபா எங்கே அவர் பண்ண முடியும்? 6 கோடி 5 கோடி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு. அவரால் எப்படி பண்ண முடியும்? அவர் இந்த மாதிரி எல்லாத்துலையும் சீட்டில் போட்டு சீட் எடுத்து போட்டுருக்காரு. இப்போ லாக் ஆகாமல் போயிருந்ததுன்னா இப்போ 5 கோடி அவர் சொல்லுறாரு. இந்த 10 மாதம் வரைக்கும் எந்த விதமான லாக் ஆகாமல் போயிருந்ததுன்னா அவர் ஜெயிச்சு பிரச்சனை இருந்துருக்காரு. இல்லை நம்ம வந்து இங்கே வந்து நின்று பதில் சொல்ற வேலையும் கிடையாது. இப்போ இன்னும் அதை விட பன்மடங்கு தான் ஆயிருக்கும். இந்த 10 மாதத்தில் அவரும் பன்மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திருப்பாரு. இன்னும் 10 இடத்துல சீட்டை போட்டுருப்பாரு, திருப்பி எடுத்துருப்பாரு, போட்டுருப்பாரு. ஓடினு இருக்கும். இது ஓடாத சூழ்நிலை. இது மாதிரி இப்போ லாக் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுதான் இப்போ எங்களுடைய தரப்பு பொசிஷன் இதுதான். சார் ஒரு நிமிஷம். இப்போ இதில் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் சொல்ற மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சிலர் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் போனவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களே அவங்கள விடுங்க. இப்போ 1 மாசம் 2 மாசம் போட்டு நின்னவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதனா பண்ணுங்க அந்த சோர்ஸ்ன்னு தான் அவர் கேட்கறாரு உங்களை. இப்போ புதுசா வந்து 3 மாசம் வந்து 3 மாசத்துல ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்ற விஷயம் 100% உண்மை. அது எந்த மாற்றம் இல்லை. நான் முதலாளியா நான் இங்கே உட்காந்துட்டு நான் கல்லாப்பெட்டி ஃபுல்லாக பணம் வச்சுக்கினேன் நான் வியாபாரம் நான் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுனேன். சரிங்க நீங்கள் லாஸ்ட் மாதம் வந்தீங்க என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு நான் கொடுக்கலாம். உங்களா கூட சேர்ந்து நானும் தான் உட்காந்துருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. இப்போ 4 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணேன். நான் கடன் வாங்கினேன். இருங்க ஒரு நிமிஷம். கட்சி கட்டுனா இப்போ எல்லாருக்கும் மேலே பிரிச்சு கட்சி கட்டு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் சீட்டு பேலன்ஸ் தான் இருக்குது. இப்போ பேலன்ஸ் நீங்க அந்த டாபிக்கை விட்டுருங்க. இப்ப எல்லாருக்கும் நிக்கிறது 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் எல்லாம் 5 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிதான் நிக்குது. 5 லட்சத்துக்குள்ளதான் எல்லாரோட பேலன்ஸ் நிக்குது. 7 லட்சம் 8 லட்சம் அப்படிதான் நிக்குது. அதை கொடுத்தாவே போதும். நீங்க லாஸ்ட் பேமெண்ட் இல்ல லாஸ்ட் பேமெண்ட் தான் நிக்குது. இதை நாங்க சமாளிக்கணும் 8 மாதம் 8 மாதம் வந்துட்டோம். இப்ப லாஸ்ட் குறையா நிக்கிறதா இப்ப நீங்க மாட்டி நிக்கிறமே. இப்போ சார் இந்த 8 மாதம் கூட நீங்க என்ன சமாளிச்சீங்க? அவங்கவுங்க சீட்டு போட்டவங்க தானே சமாளிச்சு வந்துருக்காங்க.
இப்போ அந்த 8 மாசமும் எங்களுக்கு சம்மதானே சார். இப்போ நாங்க தானே நகை அதிக விக்கி இப்போ 8 மாசமா எங்க கிட்ட வராம சமாளிக்கிறாரு. 8 மாசம் இங்க கொடுத்துக்கினேன். இன்னும் ஒரே மாசம் 6 மாசம் சீட் பேலன்ஸ் 5 மாசம் சீட் பேலன்ஸ் அப்படிதான் நிக்குது எல்லாருமே. இப்ப லாஸ்ட்ல தான் வந்து போயிடுது. இந்த லாஸ்ட் சொல்யூஷன் தான் இப்ப எடுக்கிறதுக்கு புள்ளி போட்டு காமிக்கிறதுக்கு இந்த 1,34 லட்சம் ரூபாய். அது இல்லாம நீங்க கொடுத்த பேமெண்ட் தான் சீட்டு கணக்கு இல்லாம இருக்குது. 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் ராஜேஷ் சார் கடையில் வந்தாரு. அதுக்காக 10 வாட்டி ஃபோன் பண்ணுங்க. 11வது வாட்டி நீங்க ஃபோன் பண்ணிக்கிற எங்க இருக்கிற வந்துருக்காரு. வீட்டுக்கு போவாங்கன்னா சொன்னது 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் வந்தேன். இப்போ வந்து எனக்கு 10ஆம் தேதிக்குள்ள 5 ரூபா வாங்கணும்னு என்ன சொல்றது? என்னன்னா வாங்கி நாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாங்க இப்போ வருத்தப்படல சார். நீங்க பொறுமையா கூட கொடுங்க. இல்ல எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. அது கிடையாதுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்களேன். ஐயோ நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. சீட்டு காசு இதுக்கு இதெல்லாம் கிடையாது. பணம் நீங்க கொடுத்துற பணம் உங்களை வந்து சேரணும். அதுதான் நீங்க சீட்டு எடுத்து கொடுத்தீங்களா, நகை வச்சு கொடுத்தீங்களா, பிளாட் அடமான வச்சு கொடுத்தீங்களா, வீடு அடமான வச்சு கொடுத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் வீடு அடமான வச்சு கொடுத்துறான். அவன் வீடு அடமான எங்கன்னா அந்த பிக்சர் அந்த நோட்டீஸா வக்கீல் நோட்டீஸா வக்கீல் நோட்டீஸ் வந்து இப்போ வண்டியில் தான் வச்சிருக்கான். வண்டியிலே தான் வச்சுக்கான். வீடு அடமான வச்சு கொடுத்தான். சோழமண்டலம் ஃபைனான்ஸ்ல ஒரு 25 லட்சத்துக்கு. எங்களுக்கு தேவை எங்க ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை பணம். அந்த பணத்தை அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்தோம். அது எப்போ 2015 நடந்தது. இந்த 62 ஒரு விஷயம் வரனா இது ஓடிடும். சரி அதெல்லாம் அது பிஎன்ஏ நிறைய விஷயங்கள் அதை விட்டுருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத கதை. நீங்க பணம் கொடுத்துருவீங்க. எல்லாருக்கும் பணம் திருப்பி தரணும். நீங்க சீட்டு எடுத்து கொடுத்தீங்களா, சீட்டு கட்டி கொடுத்தீங்களா, கடன் வாங்கி கொடுத்தீங்களா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. நம்ம கொடுத்தவங்க ஓடி போயிட்டான். நம்ம யார்கிட்ட கொடுத்துக்கிறோமோ அவன் ஓடி போயிட்டான். எப்போ வருன்றதெல்லாம் தெரியாது. நம்ம குத்துக்கிறோம் ஓடி போயிட்டான். எப்போ வரலாம் தெரியாது. 1 வருஷம் ஆமா, 10 வருஷம் ஆமா, 5 வருஷம் ஆமாலாம் தெரியாது. சார் அது நான் அவர்கிட்ட அப்பயே கேட்டேன். இருங்களேன், அது அப்பயே கேட்டேன் நான். இந்த வாங்குறீங்களா இந்த காசுக்கு நாளைக்கு வந்து நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன் போயிடுச்சு வந்துச்சுங்களா என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. அதனால நான் வரல இந்த பிசினஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, வட்டி இருங்க நான் சொல்றது சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க சொன்னதாங்க அவர் சொன்னாரு. கூட நீ கூட அதனால இப்ப நான் பேசுறேன். நீ வெளியே ஒரு நிமிஷம் தான். ஒண்ணு நீ பேசல நான் பேசுறேன். அவர்கிட்ட நீ பேசிக்கோ. நீ பேசுறேன் நான் பேசுறேன். 100-200% கேரண்டி வச்சு சொல்ற. நீ எதை அவர்கிட்ட சொல்ற? நீ என்கிட்ட சொன்ன உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் சார் அவர் சொல்றாரு. நீ கொடுங்க நீ கொடுங்க. நான் அவர்கிட்ட நான் வாங்கி முட்டை கொடுக்குறேன். அதுதான் அவனுக்கு இதுதான் இப்ப அப்படிதான் அதுதான் இப்படி போனா இப்படி வராது இப்படி போனா அதுதான் செட்டில் பண்ற வழிதான். ஒண்ணு சேர்ந்து இப்படி பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிறீங்களா? அப்ப சேர்ந்தா அப்ப நீ எங்களோட சேர்ந்தா பண்ணிருக்கியா? ஏமாத்துற வேலையா? ஏமாத்துற வேலை நீ சேர்ந்தா வந்து உட்காந்து பேசல. ஒரு ரூபா நான் கிடையாது. வரலையா வந்தியா வரலையா அது வரைக்கும் பேசு. வந்து உட்காந்து பேசினே பேசல. வந்து உட்காந்து பேசினே பேசல அது வரைக்கும் பேசு. வந்து உட்காந்து பேசினே பேசல வந்து அதுதான் நாங்க உட்காரா இவங்களுக்கு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இங்க நான் பேசிக்கிறேன். நான் உட்காரேன். நீ உட்கார நான் பேசிக்கிறேன். நீ உட்கார நான் பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு நான் ஜவாப்தாரி நான் கொடுத்துட்டு போறேன். நீ அவசரப்படாத. நீ பேசுனா மொத்தமா 7 விஷயத்து மொத்தத்தையும் பேசு. சாதாரணமான விஷயம் நீ பேசி பாட்டில் வயசு வச்சு பேசிட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி சரி வரும்? இல்ல நீ பேச பண்ணா நீ பேச பண்ணிக்கோ. அதனால தான் இப்ப அதுக்காக இப்ப என்ன கரெக்டான சொல்யூஷன் சொல்லல. 5 மாசமா அப்படியே அப்படிதானே ஏமாந்து போயிட்டு 5 மாசமா 5 மாசமா ஆமா பாதி 5 மாசமா ஏன் கேட்க போற? 8 மாசமா தானே துட்டே வரல. 5 மாசம் எப்படி கேட்ப? 5 மாசமா நான் யாராவது எப்படி நினைச்சுன்னா அதான் போயிட்டு தலைகளை போட்டு பண்ணிக்கு போய் நல்லா பாத்துங்க. எதுக்கு பேசுற போட்டவா நானடா பண்ணேன். நீ எப்படி உனக்கிட்ட நான் ஏமாந்துக்கிறேன். இவங்களாம் நீ எப்படி பண்ண எவ்வளவு நினைச்சு உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அதை மாதிரி தான் என்கிட்ட இன்னொருத்தவங்கிட்ட நான் கொடுத்து வந்து உட்காந்துக்கிறேன். எப்படி பண்ண அப்படி பண்ணா நீ எப்படி பண்ண? நீ கரெக்டா நாள் தான் நீ எப்படி பண்ண? ரொம்ப திறமையா பேசுறேன் நினைச்சிட்டு பேசுறீங்க. நீ வந்து தெருவுல போறணும் போட்டு நம்பிட்டேன். நான் அப்படி நம்பலையே. நான் தெருவுல போறேன். நீ அறிவுல யாரு யாரு அறிவுல யாரு குடிக்க யார் சித்தப்பா பையன் நீ எப்படி சொல்ற? அவங்களே 30 வருஷம் பழகினா உனியால எத்தனை வருஷம் பழக மாட்டா உனியாண்டா
ஆமா தெரியல போற விட்டுங்க. அப்ப தெரியல போறா நீ கேப்பறியா? நான் என்ன பதில் சொல்றேன்? உன்னை எவன்டா பதில் சொல்றான்? டேய் உன்னை எவன் பதில் சொல்றான்? உன்னை எவன் பதில் சொல்றான்? நான் என்ன சொல்றேன்? அவனா சொல்றான். டேய் உன்னை எவன்டா பதில் சொல்றான்? உன் பதில் எவன் சொல்றான்? நீ நான் சொல்றா நீ கேட்க யாரு சொல்றியா? நீ என்ன சொல்ற? நீ வாய மூடுடா. அப்ப இப்ப நீ பதில் சொல்லு. இது எல்லாம் வரவேண்ட குத்தா மயிரா போறோம். நீ ஏன்டா இவனுக்கு பதில் சொன்னாலும் வந்துடா? நீ ஏன் மயிரா பேச? அப்ப குடு. நான் ஏமாத்திட்டேன் நீ ஏமாத்திட்டா வாங்கி கூட எங்களுக்கு ஒண்ணு காட்ட விட நான் பான் போயிட்டே இருப்பேன் தெரியாது சும்மா நீ வெறுப்புலாம் ஏற்றின்னு இருக்கா ஏமா கொஞ்ச நேரம் கவர்மெண்ட் சொல்லுமா ஏமா சும்மா தேவையில்லாம கலர் கலர் விட்டு தேவையில்லாம அதெல்லாம் பேசுறேன்னா வெயில் தான் நான் சொல்றேன் திருப்பி ஒண்ணு நீ பெஸ்ட் இல்லை பேசுறேன் ஒரு வருஷத்தை ஒரு வருஷத்தை 2011 ஒரு 12 மாசம் 13 மாசத்துல 5 கோடி ரூபாய் நீ எப்படி கொடுத்தா 5 கோடி ரூபாய் மாசம் ஆவரேஜ் 50 லட்சம் 60 லட்சம் எப்படி எடுத்து கொடுத்தா கொடுத்துட்டா நான் வாங்கினா நானும் கொடுத்துறேன் உனக்கு ஏற்பாடு பண்றேன்னு தான் சொல்றேன் எனக்கு தெரியாது கை தட்டு போறவங்க எவ்வளவு பேர் கூட்டம் இந்த ஊர்ல நட்டு போறாங்க இவங்க போறாங்க அவங்க போறாங்க அவ்வளவு தராங்க இவ்வளவு தராங்க சொல்லி அவங்க போய் நான் வந்து பேசி போறேன் அவங்ககிட்ட உனக்கு பொறுப்பு பணத்துக்கு பொறுப்புன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் இங்க நான் சொல்லிதாங்க அன்னைக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல பணத்துக்கு நீ கொடுத்துற பணத்துக்கு நான் பொறுப்புடா நான் பொறுப்பு நான் என்னால ஏற்பாடு பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் உங்களை நம்பி இருந்தோம் 8 மாசம் அவங்க நம்பி இருந்தோம் 8 மாசம் அவங்க எதுவும் பண்ணல இந்த 1ஆம் தேதி தான் நாங்க வேற ஆரம்பிக்கிறோம்னா சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன் அதையும் குச்சின்னு விட அவனா முடியல நான் 117 கோடி குத்துறேன் அப்ப நான் எவ்வளவு குதி இருக்கிறேன் நான் எவ்வளவு குதிக்கணும் சும்மா அவன் கொடுக்கல டேட் டு டேட் இவங்க குத்துறது நம்ம அதை விட அதிகமாக தான் குத்துக்கிறோம் நாங்க கேட்டது எல்லாமே தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பணத்தை தான் சொன்னது இட்டுவா இவர் இட்டுயா இவர் இட்டுனா தான் ஒரு பிசினஸ் சொல்லு அவர் பிசினஸ் சொல்லுவாங்க சரி இவர் வாங்கினா விட்டு போட்டோம் சீட்டு போட்டு எடுத்து கொடுத்தது சீட்டு இல்லாம எடுத்து கொடுத்தது எங்களுக்கு எப்ப தெரியும் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நான் ஊர்ல யாராவது சீட்டு போடுறாங்க சீட்டு போடுறேன் கேட்டேன் வட்டி கேட்டாங்க நான் கேட்டு போறேன் இதை மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்குதுதான் விஷயம் இதுதான் இப்போ வந்து அவர்கிட்ட சுத்தமா ஜீரோ நானும் ஜீரோல இருக்கேன் அது ஃபண்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது வழிதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் 1ஆம் தேதி தான் அதுக்கு உண்டான யூகத்தை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு உண்டான யூகத்தை வர 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா எனக்கு டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க நான் ஒரு பாட்டா நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் எங்க அதிகபட்சமா எனக்கு 6 மாதம் டைம் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துறேன் அது எந்த மாற்றமும் கிடையாது பணம் அது 3 மாதம் கேட்டீங்க ஆனா நான் சொல்றது கேளுன்னா எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு வந்து அவங்க தரேன்னு சொன்னது இப்ப இது வந்து நானே ரெடி பண்றேன் ரைட்டு இப்போ இவரு வந்து நேற்று சாயங்காலம் போன் பேசினாங்க அப்ப இங்கதான் இருந்தோம் நான் இப்ப நான் எதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா டைம் சொல்றேன்னா நான் எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் சொல்றேன்னா அவ்வளவு நாள் ஆகத்துக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவு நாள் ஆகத்து வாய்ப்பு இல்லை நான் அதுதான் எக்ஸ்ட்ரா டைம் சொல்றேன் இதுவரையும் நான் டைம் சொல்லலை அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைமுக்கு எல்லாருக்கும் கேட்டா இருக்கீங்களா அப்ப கேட்கும் போது கூட நான் யாருக்கு வந்து நான் முதல்ல லிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டைம் சொல்லணும்டா ஒருத்தர்கிட்ட போய் எப்போ நம்ம டேட்டு கேட்கறதுனா அவங்க எப்படா பணம் கொடுத்து எப்படா சொல்றதுன்னா நீங்க முதல்ல டேட் மட்டும் கேட்டு அமௌண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வந்துடு அப்படின்னு